பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் கலந்து உனக்கு தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூலாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியாதங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாகிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரேன். சிற்றம்பலம். எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடை நாயர் நமர் பாண்டி கொடுமொழிநாதர் திருவடிகளையும், எல்லாமல்ல சிவகாமி நமர் கூத்தப் பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் வணங்குமே குருநாதர் திண்டுக்கல் சிந்தாந்தையாருடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். பாண்டி கொடுமொழிநாதர் ராஷ்டிர யூடியூப் சேனல் நண்பர் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த புத்தாண்டு 2025 பொதுவாக எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு கண்ணோட்டமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய நல்ல ஆதரவு தான் மேன்மேலும் எங்களை புதிய தகவல்களை உங்களுக்கு கொடுக்க ஒரு தூண்டுதலாக இருக்கும். உங்களுடைய நல்ல ஆதரவும் உங்களுடைய அன்பும் வேண்டும் என கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த வருடம் 2025 நமக்கு நல்லா இருக்குமா? எப்படி இருக்கும்? 2024 சுமாரா போச்சு. நீரினால் சில இடர்கள் நடந்ததோ அல்லது மற்ற விவகாரம் நல்ல மழை, ஓரளவுக்கு விவசாயம் எல்லாமே செழிப்பா கொண்டு வந்தாச்சு. அப்ப 2025 ஏதாவது தவறுகள் இருக்குமா அப்படின்னா, 2025 அப்படி எதுவும் பயப்பட தேவையில்லை. 2025 ஏப்ரல் மாசத்துக்கு மேல மிகவும் நல்லாவே இருக்கும். ஏன்னா இதுவரையிலும் மத்திய மாநில அரசாங்கத்திலேயே வந்த ஒரு வேற்றுமை கருத்துக்கள் மாறும். இதுவரையிலும் நம்முடைய நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தால கொடுக்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் மறுக்கப்பட்டன அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தது. இப்ப இனி அப்படி இல்லாம மாநில அரசு கேட்கக்கூடிய விஷயங்களை மத்திய அரசாங்கம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம், சிறப்பு, ரெண்டு பேருக்கு ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது வேணும். பல மாநிலங்களில் மாற்று அரசாங்கம் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்போ வரக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறது ஒரு மத்திய மாநில அரசுக்கிடையே ஒரு ஒற்றுமையான காலமாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, மழை அப்படின்னு சொல்லும்போது கட்டாயம் மழை காலத்தில் நல்ல மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. மழை குறைவில்லை. விவசாயம் செல்வம் செல்வாக்கு சிறப்பா இருக்கும். பணப்புழக்காட்டத்தை பொறுத்தவரையிலும் நான் சென்ற வருடம் சொல்லியிருந்தேன், சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த வருடம் பணப்புழக்காட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னு. குரு வருகின்ற குருவை பொறுத்தவரையிலும் சித்திரை மாதம் 31 மேல, அதாவது 14/5/2025 மேல ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். இந்த மிதுன ராசிக்கு குரு போகக்கூடிய காலம் வர்த்தகம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா பொருளாதார விஷயத்துல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொல்லாம வந்து பெரிய பாதிப்பு ஒண்ணு இருக்குங்களா? ஏன்னா புதனுடைய வீடு வர்த்தகத்தில் தொழில்துறையை பொறுத்தவரைக்கும் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம். தொழில்துறை பெரிய லெவல்ல சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம். ஒன்றும் பாதிப்பு இல்லை. குரு பகவான் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால, அது காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு அப்படிங்கிறதுனால புதிய முயற்சிகள், புதிய தொழில் நிறுவனங்கள் வந்து நம்ம நாட்டில் ஒப்பந்தம் போடுறது, புதிய தொழில் சாலைகள் உருவாக்குறது, புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்குறது அப்படிங்கிறது மிகவும் நல்லா இருக்கும் குரு பயிற்சிக்கு அப்புறம்.
சனிப்பெயர்ச்சியை பொறுத்தவரையிலும் பங்குனி மாதம் இந்த வருடமே, ஏன்னா தமிழ் வருடத்துல அடுத்த வருடத்துல சனிப்பெயர்ச்சி இல்லை, திருக்கணித பிரகாரம் இந்த வருடத்துல இந்த 2025 29/3/2025 சனிக்கிழமை அன்னைக்கு இரவு 9:44 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். அவருடைய ஆட்சி வீட்டுல கடந்த 5 வருடங்களாக பயணம் செய்தவர் குரு பகவானுடைய நட்பு வீட்டுக்கு போகிறார். இது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு. காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டுல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது வெளிநாட்டுடன் புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது போடக்கூடிய தன்மை ஏற்படும். இதுவரையிலும் நட்பாக இருந்த நாடுகள் பகையாக மாறுவதற்கு, சில பகை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் வீட்டுல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது புதிய நோய்கள், ரத்தத்துல புதிய நுண்கிருமிகள் ஏற்படுறது, மக்களுக்கு சில பிரச்சனைகள், நோய்களால் மருத்துவமனையை கூட்டாலும் போதும் வருடம் இருக்கிறதுனாலும் அடுத்த வருடம் கொஞ்சம் சிவியரா அதனுடைய பாதிப்புகள் இருக்கும். மக்கள் பாதுகாப்பா இருக்குங்க. எப்பவுமே நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள உணவுகள், நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செயற்கை ஃபுட் அப்படிங்கிறது அவாய்ட் பண்ணுங்க. புதிய தொற்று நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால அடுத்த வருடம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். பொதுவா சனி பகவான் அப்படின்னாலே கபம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு மக்களுக்கு. தொண்டை, அது மட்டுமல்ல ரத்தத்தில் நுண்கிருமிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகத்தினால கவனமா இருக்கணும். அதே மாதிரி தொழில்துறையில அப்படின்னு பார்க்கும்போது அயல்நாட்டுடன் புதிய ஒப்பந்தங்கள், சிறப்பு, மேன்மை அப்படிங்கிறது கட்டாயம் வளர்ச்சி உண்டு. மீனராசி நீர் ராசி அப்படிங்கிறதுனால, அது குருவினுடைய ராசி அப்படிங்கிறதுனால ஒரு மக்களிடையே இதுவரையிலும் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இந்த கசப்பான உணர்வுகள் மாறி ஒரு நட்பு அப்படிங்கிறது மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராகு கேதுவை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. அதாவது வைகாசி மாதம் 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை 7:38 ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறாங்க. இதை பொறுத்தவரையிலும் பொதுவாக கும்பராசியில் ராகு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது நன்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மேன்மையை கொடுக்கும். ஏனால் காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானம் என்பதால் அங்கே இருக்கின்ற ராகு லாப மேன்மைகளை, நாட்டினுடைய தொழில்துறை வளர்ச்சியை, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை, நாட்டினுடைய சேமிப்பு வளர்ச்சியை அதிகம் மேம்படுத்துவார். சில நேரங்களில் அந்நிய தேசத்தாரால சில பாதிப்புகள், யுத்த அபாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் இருந்தாலும் பெரும் பிரச்சனைகள் இல்லை. ராகு பயிற்சி சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல சிம்மத்துல கேது பயணம் செய்வதால் நாட்டில் ஆன்மீகம், நிறைய கோயில்கள் குடமுழக்கு நடக்கும். நிறைய ஆலயங்கள் புதுப்பிச்சு வேலை செய்வாங்க. நிறைய ஆலயங்கள்ல சிறப்பு வழிபாடுகள் நடக்கும். நாட்டில் மக்களுக்கு பக்தி மேலோங்கும். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். மக்கள் மனதில் ஆன்மீக எண்ணங்கள் அதிகம், ஆன்மீகத்தை நாடக்கூடிய தன்மை தோன்றும். இதுல சனி பகவானால நோய்கள் ஏற்பட்டாலும் கூட கேது பகவான் நோய்க்கு மருந்தாக இருந்து குணப்படுத்துவார். அப்போ உடனே அதுக்குண்டான புதிய நோய்களுக்குண்டான மருந்துகளும் கிடைக்கும். அந்த மருந்தினால மக்கள் குணமாவார்கள். இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கணும். நீரினால் அழிவுகள் அப்படிங்கிறது அடுத்த ஒரு இடத்துலயும் உண்டு அப்படிங்கிறதுனால கவனமா இருங்க. சென்னை போன்ற கடல் சார்ந்த இடங்களில், நீர்நிலை சார்ந்த இடங்களில் பாதிப்புகள் ஏற்பதற்கு, அதே மாதிரி மலை சார்ந்த பகுதிகளில் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்ப கவனமா இருங்க. பொதுவாகவே இயற்கையோடு மோதாதீங்க. நான் ஒவ்வொரு விதம் சொல்றது தான், இயற்கையோடு மோதினால் இயற்கை நம்மோடு மோதும். ஏன்னா இறைவனுடைய திருமேனி தான் இயற்கை. இயற்கையோடு நம்ம எவ்வளவு மோதுகிறோமோ அவ்வளவு இயற்கை நம்மோடு மோதும். அப்ப இயற்கையை பாதுகாப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான தன்மை. பொதுவா அடுத்த வருடத்தில் இந்த வருடத்தை விட
ஒரு மக்களுக்கு செல்வாக்கும் சிறப்பும் இருக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி இருக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. கட்டாயம் வளருவாங்க. ஆனால் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னதான் நோய் வந்தாலும் அதுக்குண்டான மருந்து உடனே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பயப்பட தேவையில்லை. மிகப்பெரிய நோய்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அடுத்த வருடத்துல உருவாகும். அதை அரசாங்கம் அறிவிக்கும். அதாவது புற்றுநோய் போன்ற மிக கடுமையான குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு புதிய மருந்துகள், அதை குணப்படுத்தக்கூடிய நோய் மருந்துகள் கட்டாயம் கிடைக்கும். அது புதிய வகையில உருவாகும். நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பா இருக்குன்னு முதல்ல பார்த்துட்டோம். அதே மாதிரி அரசு இப்ப ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்தியில ஒரு புதிய அமைச்சரவை மாற்றம் முக்கிய பொறுப்புகளே மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்த கட்ட நடவடிக்கையாக மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஏப்ரலுக்கு மேல புதிய அமைச்சர்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகரித்து புதிய நிர்வாகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சில இடங்கள்ல ஆட்சி மாற்றத்துக்கே வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால நம்ம மத்திய மாநில அரசாங்கம் ஒற்றுமையா இருக்கும். அதனால நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லதே நடக்கும். இந்த புத்தாண்டு நாளில் நமக்கு நல்லதே நடக்கும். இந்த வருடம் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஐயப்பாடு இல்லை அப்படிங்கிறது. தெய்வ வழிபாடுகள் அதிகம் பண்ணிருக்கீங்க. பொதுவாகவே சனிப்பெயர்ச்சி 2025 இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாசம் வருது. சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றமும், அதே மாதிரி ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றமும், குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் உண்டு அப்படிங்கிறது ஐயப்பாடு இல்லை. புதிய தொழில்கள் தொடங்குறது அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு அப்புறம் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான துறையில ரொம்ப எந்த ஒரு 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 இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். அது உயர்நிலைக்கு ஒரு என்ன சொல்றது, ஷேர் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மிதனத்துல குரு பகை பெற்றாலும் புதனுடைய வீட்டுல கனெக்ட் ஆகாது. அப்போ ஓரளவுக்கு நல்ல சிறப்பு நன்றாகவே கொடுக்கும். இந்த வருட கிரகங்களில் சொல்லக்கூடிய 3 கிரகங்களும், ஒன்று காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், ஒன்று 11ஆம் இடம், ஒன்று 12ஆம் இடம். அப்போ இந்த 11, 3 இந்த 2 இடத்துலயும் நல்ல கிரகங்கள் இருப்பது சிறப்பு. ஏன்னா ஒரு பக்கம் ராகு 11ஆம் இடத்துல சிறப்பு தான் கொடுப்பார். அதே மாதிரி 3ஆம் இடத்துல குரு பக்தர்களும் புதிய முயற்சிகளை ஒப்பந்தம் செய்து கொடுத்து போவார். சனி பகவான் 12ஆம் இடத்துல மறைவது அப்படிங்கிறது பெரிய தவறு கிடையாது. அதனால நாட்டினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். ராசிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அப்படின்ட்டு நான் இந்த வீடியோலயே போட்டிருந்தேன், ஷார்ட்ஸ்லயே போட்டிருந்தேன். இருந்தாலும் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, மீன ராசிக்கு ஜென்மச்சனை நடக்கக்கூடிய காலம் 35 வயதுக்கு மேற்பட்டவரும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு 2வது சுத்து சனி பகவான் வர்றதுனால பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொங்கு சனி நல்லா தான் இருக்கும். ஒன்றும் புதிய தொழில் அமைப்பு, இதுவரை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே கொடுத்து ஒரு பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய, இதுவரையிலும் அடிபாதாளத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு மேன்மையான நிலையை கொடுத்துட்டு போவார். ஆனா முதல் சுத்து வரவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுக்கு பொருளாதார இழப்பு, ஒரு பெரிய விஷயத்துல போய் மாட்டிக்கிறது, சிக்கல்கள், மன ரீதியான பிரச்சனைகள் கட்டாயம் ஏற்படும். சரிங்களா? அப்போ முதல் சுற்று வரக்கூடியவங்க இந்த ஜென்மச்சனி காலத்துல மிகவும் கவனமா இருக்கணும். ஒரு இருள் கிரகம் ஒரு ஒளி கிரகத்தின் மீது செல்லுது அப்படின்னா, ஒரு மனதின் மீது ஒரு இருள் கிரகம் செல்லும் பொழுது அந்த மனம் ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மையில் இருக்கும். நான் ஏற்கனவே என்னோட வீடியோவில் பல தடவை சொல்லியிருக்கேன். மனம் எப்பவெல்லாம் ஒரு இருளை சந்திக்கிறதோ அப்போவெல்லாம் சித்தம் புத்தி ரெண்டுமே நம்மளை கைவிட்டுரும். சித்தம் அப்படிங்கிறது நம்முடைய பதிவு கருவி, புத்தி அப்படிங்கிறது நம்முடைய செயல்பாட்டுக்குரிய ஆதாரம். அதுதான் இந்த ரெண்டுமே கைவிட்டுரும். இந்த ரெண்டுமே கைவிடக்கூடிய காலம் மீனராசிக்கு அப்படிங்கிறதுனால அப்போ கவனமா நம்ம இருக்கணும். ஆச்சுங்களா? ஜென்மச்சனி காலங்கள்ல கவனமா இருக்கணும்.
ரெண்டாவது சுத்து நடக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்பட தேவையில்லை. 35 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ஒரு அள்ளிக்கு ஒரு பொற்காலமாக தான் சொல்லப்படுது பொங்கு சனியை பொறுத்தவரைக்கும். அந்த காலகட்டங்களில் 3ஆம் இடத்துல குரு, நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்கிறார். இதுவரையிலும் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்த குரு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார், சுகஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ இந்த சுகஸ்தானம் என்பது 4ஆம் இடம், சுகம், மேன்மை, இடம் வாங்குறது, புதிய தொழில் அமையிறது, இதெல்லாம் தொழில் முதலீடு பண்றது, இதெல்லாம் அமையக்கூடிய காலமா இருக்கும். ஆனா கவனமா பண்ணணும். ஜென்மச்சனி காலத்துக்குனால கொஞ்சம் கவனமா பண்ணணும். முதலீடு பண்ணும்போது கவனமா பண்ணணும். நல்ல நமக்கு ஒத்து வரக்கூடிய தொழிலா அப்படிங்கிறத பார்த்து பண்ணணும். அதை மட்டும் கவனமா இருங்க. உடல்நிலையில பாத வலி, கால் வலி அப்படி கொடுக்கும். பொதுவாகவே சனி பகவான்னா முழங்காலுக்கு கீழே அப்படிம்பாங்க. இந்த முழங்காலுக்கு கீழே வலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறதுனால மீனராசிக்காரங்க கொஞ்சம் உடல் பயிற்சிகள், அன்றாடம் நடைபயணம், இதெல்லாம் கடைபிடிச்சுக்குங்க. நமக்கு இது ஒரு சிறப்பான ஒரு மருத்துவமா இருக்கும். அன்றாடம் நடைபயிற்சி அப்படிங்கிறது. அதே மாதிரி கால்கள் கால்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணி, அதாவது வாரத்துல ஒரு நாளாவது நல்லெண்ணெயில மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கங்க. நல்லெண்ணெய் சனி பகவானுடைய பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால நீங்க எவ்வளவு நல்லெண்ணெய் பாதத்துக்கு உள்ளங்காலுக்குலாம் போட்டுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதனுடைய தோஷங்கள் குறையும். அப்படிங்கிறது கவனமா வச்சுக்கோங்க. அடுத்தது மேசராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது, மேசராசிக்கு 12ஆம் இடத்துல விரயச்சனியா சஞ்சாரம் செய்கிறாரு. இங்க 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2வது தடவை வரக்கூடிய சனி, 7 சனி ஆரம்பம் மேசராசியை பொறுத்தவர்களும். இவங்களுக்கு 2வது சுத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சுப விரயங்கள், வீடு வாங்குதல், வீடு கட்டுதல், சுபத்தன்மையுடைய விரயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இந்த 2வது சுத்து நடக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு. முதல் சுத்து அப்படிங்கிற போது கவனமா இருக்கணும், படிப்புல கவனமா இருக்கணும், உடல்நிலை கவனமா பார்த்துக்கணும், தேவையற்ற வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. தொழிலை விரிவுபடுத்தி அதில் மாட்டிக்காதீங்க. யாருக்கெல்லாம் சிறப்பு ஜாதகத்துல மேசராசி என்பவர்களுக்கு மீனத்துல ராகு அல்லது கேது இருக்குதோ அவங்களுக்கு ரொம்ப கவனமா இருக்கும். அவங்க தொழில் மூலம் பெரிய நஷ்டத்தை அடையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, பெரிய ஒரு விரயத்தை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ தொழில்துறையில ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த காலகட்டங்களில் குருவை பொறுத்தவரையிலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்த குரு 3ஆம் இடத்தில் போகிறார். 3ஆம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம் என்பதால் குருவும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இல்லாமல் இருக்கார். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு போயிடுறார் அல்லவா. புதிய முயற்சிகள் கையாளுவதில் மிகுந்த கவனம் தேவை. ராகுவை பொறுத்தவரையிலும் 11ஆம் இடத்திலும், கேதுவை பொறுத்தவரையிலும் 4ஆம் இடத்திலும் இருக்கிறார். கேதுவை பொறுத்தவரையிலும் 5ஆம் இடத்தில் இருக்கார். இப்போ ராகு பொறுத்தவரையிலும் 11ஆம் இடத்துல, கேது 5ஆம் இடம் சிம்மத்தில் இருக்கார். அப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானம், நேசத்துக்கு பாதகஸ்தானம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய ஒரு முதலீடு பண்ணி ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கூட ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால கவனமா இருங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் ஏமாந்துடாதீங்க. ரொம்ப கவனம், முதலீடு செய்வது மிகுந்த கவனம் தேவை. 5ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறதுனால நமக்கு பிடித்த உறவுகள் நம்மிடத்திலிருந்து விலகி செல்லும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. போலியான உறவுகளை கேது எப்பவுமே கட் பண்ணி விடுவாரு. அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். பொதுவாக தலை சார்ந்த பிரச்சனைகள், தலைவலி, ஒற்றை தலைவலி, இந்த மாதிரி தலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்னதை வச்சுக்கிறீங்க, வாரத்துல ஒரு நாளாகவும் கொள்ளு துவையல் செய்து சாப்பிடுங்க. அது உங்களுக்கு மேன்மை கொடுக்கும். அதுக்கடுத்தது ரிஷபராசியை பொறுத்தவரையிலும், ரிஷபராசிக்கு சனி பகவான் 9-10 இந்த 9-10 சனி பகவான் தர்மகர்மாதிபதிவனே ரிஷபத்திற்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது என்பது மிக மிக சிறப்பு. லாபம், மேன்மை, உயர்வு, தர்ம காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய தன்மை, மிகப்பெரிய தர்ம காரியங்களை செய்யக்கூடிய தன்மை, பொருளாதாரம் இதுவரையிலும் ஒரு 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 ஸ்டெபிளாக இல்லை சார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் ஒரு மிகுந்த முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நமக்கு நடக்கும். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமான சனிப்பெயர்ச்சி. ராகு கேதுவை பொறுத்தவரையிலும் மீனத்தில் ராகு கேது இருக்கும்போது 11ஆம் இடத்தில் இருந்தார். இப்போ 10ஆம் இடத்துக்கு போறார்.
10ல ராகு ஒரு பெரிய கருத்து செய்து 10லே ஒரு பாவியேனும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால 10ஆம் இடத்துல ராகுவை பொறுத்தவரைக்கும் அங்க சனி பகவான் இருந்தா மட்டும் பிறப்பு ஜாதகத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி 10லே உள்ள ராகுவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு மேன்மையை தான் செய்வார் அப்படிங்கிற மாற்று கருத்துக்கள் இல்லை. புதிய தொழில் உருவாகுதல், புதிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தல் அப்படிங்கிற அமைப்பு ஒரு நிரந்தரமா இதுவரை எதிர்பார்த்த மாதிரி அமையல அப்படிங்கிறவர்களுக்கு இப்ப எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பும் தொழிலும் கைகூடி வரும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்திற்கேற்ப அப்படிங்கிறது. இப்போ சொந்த தொழில் முன்னேற்றம் அடையும் காலம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டமே. அதுக்கடுத்தது மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரார். 10லே சனி பகவான் வரும்பொழுது உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனம் தேவை. இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றது, ஒரு தேவையற்ற பிரச்சனைகள், சங்கடங்கள், எதிர்ப்புகளை உருவாக்கி விடக்கூடியது, கசப்பான தன்மை அப்படிங்கிறது உருவாகும். ஆனா 10ஆம் இடம் தொழில் நிற்காது. அவன் தொழில்காரன் அப்படிங்கிறதுனால தொழில் கட்டாயம் நடக்கும். ஆனா ஒரு கசப்பான தன்மை இல்ல ஒரு விரோத போக்கு இல்ல மற்றவங்களோட விரோதத்தன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. நீங்களே கவனமா இருங்க. உங்களுடைய ரத்த சம்பந்தமான வகையில ஒரு இறப்பு ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கர்மச்சனி அப்படிங்கிறதுனால ரத்த சம்பந்தமான உறவுகள் வகையில இல்லை இறப்புகள் ஏற்பதற்கு வாய்ப்புண்டு. உங்களுடைய தந்தை வர்க்கத்தை சேர்ந்த ரத்த சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருங்க. பொதுவா இந்த காலகட்டங்கள்ல ராகு கேதுவை பொறுத்தவரையிலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணம் செய்வதால் தந்தையினுடைய உடல்களில் கவனமா இருங்க. பூர்வீக சொத்துக்கள்ல புதிய பிரச்சனைகள் இடங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோல ஆலய வழிபாடு தவறாம பண்ணிக்கங்க. அது தடை செய்யும், இருந்தாலும் தவறாம பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு மேன்மை கொடுக்கும். 4ஆம் அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பயணம் செய்வதா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பயணம் செய்வதா, இந்த 3ஆம் இடத்தில் கேதுவை பொறுத்தவரை எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது சிறப்பு மேன்மை தான் கொடுப்பாரு. உங்களுக்கு முன்னேற்றத்தை மேம்படுத்துவாரு. அதனால பயப்பட தேவையில்லை. நிதனத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறப்பான காலமாக இருந்தாலும் தொழில்துறையில் அதிக கவனம் தேவை அப்படிங்கிறது மட்டும் இருக்குங்க. இதுவரையிலும் இருந்த ஒரு ஒரு இறுக்கமான சூழ்நிலை கட்டாயம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து. இருந்தாலும் கவனம் தேவை அப்படிங்கிறது மட்டும் கடைபிடிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது கடகராசியை பொறுத்தவரையிலும் கடகராசிக்கு இதுவரையிலும் உங்களுக்கு ராசிக்கு அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் பயணம் செய்த சனி பகவான் இனிமேல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். உங்களுடைய அப்பாவை சிறப்பாக பார்த்துக்குங்க. அஷ்டமச்சனியிலிருந்து அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டமச்சனியிலிருந்து பெரிய விடுதலை அடைந்திருக்கீங்க அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்துக்கிறமே இந்த கடகராசியை பொறுத்தவரை. கடகராசிக்கு சனி பகவான் வெற்றி செஞ்சிருவார். ஏன்னா அவரே ஏழுக்குடையவர், அவரே 8ஆம் அதிபதி அப்படிங்கிற வாழ்க்கை துணை, சமூகம், சமூகத்தினுடைய தொடர்பு, நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு இவங்கள் மூலம் நம்மளை வெற்றி செஞ்சிருப்பாரு. இனி அதன் மூலம் வரக்கூடிய தொந்தரவுகள், அவமானங்கள், சங்கடங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் குறையும். தந்தையினுடைய உடல்நிலையை மட்டும் கவனம் வச்சுட்டா போதும். உங்களுடைய பூர்வீகத்தை தொட்டு வெளியில செல்லக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு, வெளிதேசங்கள் செல்லக்கூடிய தூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி உங்களுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. பொதுவாகவே இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால கபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பாதம் கணுக்கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளை எடுத்துக்கோங்க. வெந்நீரில் ஆவி பிடிக்கிறது, வெந்நீர் குடிக்கிறது, இதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. இது மற்றவர்களால் வேற பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படாது. இந்த கடகராசிக்கு அடுத்தது ராகு பகவான் 8ஆம் இடத்துக்கு வராரு, இவர் ஏதாவது பாதிப்பாரா அப்படின்னா 8ஆம் இடத்தில் ராகுவை பொறுத்தவரையிலும் நம்ம ஆசைகளை குறைத்துக் கொள்ளும் வரையிலும் பிரச்சனை இல்லை. பொதுவாக பேராசைகள் பட்டீங்க அப்படின்னா அது பெரும் நஷ்டத்தை கொண்டு இருக்கும். கடகராசியை பொறுத்தவரையிலும் பேராசைகளை குறைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு சிறப்பும் மேன்மையை கொடுக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. கடகராசியை பொறுத்தவரையிலும் பேராசை தான் பெரும் நஷ்டமே. அப்ப அந்த பேராசைகளை குறைச்சிட்டு அப்படின்னா பெரும் பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது ஐயப்பாடு இல்லை. புரியுதுங்களா? இப்ப கடகராசிக்கு ராகு பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சனி பகவானை பொறுத்தவரை 9ஆம் இடத்துக்கு போறார். குரு பகவானை பொறுத்தவரையிலும் விரயத்துக்கு வரார் 12ஆம் இடத்துக்கு. அப்ப குரு பகவான் நம்ம ராசிக்கு பாக்கியாதிபதி அவன் விரயத்துக்கு வர்றாங்க.
அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுல என்ன கேட்டீங்கன்னா, இதுவரையிலும் உங்களுக்கு சொத்துக்கள் விற்காம இருந்தா கூட சொத்துக்களை விற்கக்கூடிய தன்மை ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு சுப விரயங்கள் எதுவும் பண்ணிக்கணும். ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி ஒரு வீட்டு இடம் வாங்கி போடுறது, இந்த மாதிரி சுப விரயங்கள் எதுவும் பண்ணிக்கணும். ஒரு சுப விரயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த கடகராசிக்கு தேவையற்ற வீண் விரயங்கள் வராது அப்படிங்கிறதுல நீங்க உறுதித்தன்மையா இருக்கலாம். நீங்க வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது கடகராசியை பொறுத்தவரைக்கும் அம்பிகை வழிபாடும், அதே மாதிரி உங்கள் ராசிக்கு சனி பகவான் மீனத்தில் இருப்பதால் ஒரு தடவையாவது சிதம்பரம் போய் தரிசனம் பண்ணிட்டு திரு ஓமாம்புலியூர் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு மேன்மையை வெற்றியும் கொடுக்கும் அப்படிங்கிற ஐயப்பாடு இல்லை. அதுக்கடுத்து சிம்மராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சிம்மராசிக்கு இது அஷ்டமச்சனை காலம். இது அஷ்டமச்சனை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா பயப்பட தேவையில்லை. உங்கள் ராசிக்கு குரு வீட்டில் தான் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ குரு உங்களுக்கு அவனே பஞ்சமாதிபதி, 5 யோகாதிபதி. உங்க நண்பர் வீட்டுல தான் அவர் இருக்கார். அவரே குரு உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் கூட, அவரே 5 ஒரு சுபஸ்தானம் இருக்கார். அப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரதுனால முதல் ஒரு வருடம், அதாவது வரக்கூடிய சித்திரை மாதத்திலிருந்து ஒரு வருட காலம் அப்படிங்கிறது அஷ்டம சனியுடைய பாதிப்பு பெரும்பகுதி உங்களுக்கு பாதிக்காது. அதற்கு பிறகு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில், அதாவது 2025 4வது மாசத்திலிருந்து 2026 4வது மாசத்து வரலும் பெரும் பாதிப்பு சிம்மராசிக்கு ஏற்படாது. 2026 4வது மாசத்துக்கு மேல ஒரு 1.5 வருட காலம் கவனமா இருக்கணும். எதில முதலீடு வந்தாலும் பெரிய விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா குருவும் உங்கள் பாக்கியாதிபதியும் விரயஸ்தானத்தில் சேர்றதுனால, அதே மாதிரி உங்களுடைய பாக்கியாதிபதியும் விரயஸ்தானம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறதுனால, அப்போ உங்களுடைய தொழில ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனம். கூட்டாளிகள் கூட்டு தொழில் ரொம்ப கவனமா இருக்கணும். புதிய முதலீடுகள் அந்த காலத்துல செய்யவே கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். லட்சுமி நரசிம்மரின் ஹயக்கிரேவரி வழிபடுங்க. அதுபோல பைரவருடைய வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கங்க. உங்களுக்கு மிகுந்த மேன்மை கொடுக்கும். சனிக்கிழமை தோறும் எல் சாத நிவேத்தியம் போட்டு நாம் திரைவானுக்கு பாலாபிஷேகம் செய்து கருணொச்சி சாட்டி வழிபட்டுக்குவாங்க. உங்களுக்கு மேன்மையும் சிறப்பும் கட்டாயம் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம மேசராசியிலிருந்து மீனராசியிலிருந்து இப்போ சிம்மராசி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 2வது பதிவுல நாம சிம்மராசிய கன்னிராசியிலிருந்து கும்பராசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொது பலனை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சுருக்கமா அடுத்த பதிவுல வேற பதிவுல பார்ப்போம். அடுத்த பதிவில் சந்திப்போமா? அன்றர்களே, கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை மீண்டும் ஒரு முறை வேண்டுகிறோம். எங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே கிளாஸ் வகுப்பு நடத்துகிற வீடியோவாக அறிவிருக்கு. வகுப்புல நடக்கிற வீடியோ தான் அறிவிருக்கு. ஏன்னா இது மக்களுக்கு பயன்படணும். சித்தாந்த ஜோதிடம் மக்களுக்கு பயன்படுவதற்காக மேம்படுத்துகிறதுல இதான் சைவஸ்தானுக்கும் உங்களுக்கு வகுப்பு தான் கொடுத்து அது வீட்டுக்கு பண்ணியிருக்கோம். நீங்க வகுப்பு அப்படிங்கிறதுனால ஒரு தடவை சொல்றத வீடியோ திருப்பி 2வது ரத்தத்துக்கு கட்டாயம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சைவஸ்தானத்தோடு ஜோதிடத்தை இது பண்ணும்போது இந்த உடம்பு இந்த உயிர் திருப்பி இயக்குது கர்மா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது பின்ன தீர்வு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லி உங்களுக்கு பெரும் யூஸா இருக்கும். தொடர்ந்து என்னோட வீடியோஸை பாருங்க. தொடர்ந்து நல்லா சந்தோஷத்தோடு இன்னும் நல்ல நல்ல இன்னும் அறிவுறுத்தல் எல்லா இறைவனை பிரார்த்தனை செய்து